அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்ற செகண்ட் இயர் மேக்ஸுக்கான ஒரு பேப்பர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு பேசிக்கா வந்து இந்த அல்ஜிப்ராவும் ஜியோமெட்ரிக்கும் சேர்ந்தது தான் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னா என்னன்னா, அல்ஜிப்ரா இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் சிச்சுவேஷன் ஆஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். டே டு டே லைஃப்ல பார்க்குற விஷயங்களை ஒரு மேத்ஸ் ஈக்குவேஷனாக நம்ம கொண்டு வந்து அதனோட ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அல்ஜிப்ரா நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். இப்போ 2 ஆப்பிள் 3 மாம்பழம் அதனோட ரேட்டு வந்து 50 ரூபா. அதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு அந்த ஒரு மாம்பழத்தோட விலை என்ன, ஒரு ஆப்பிளோட விலை என்னன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வரதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் அல்ஜிப்ரா. ஜியோமெட்ரி அப்படின்னா ஷேப்பு. நீங்கள் ஜியோமெட்ரினா இந்த சர்க்கிள் பற்றி ட்ரையாங்கிள் வரைகிறதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் வரைஞ்சிருப்பீங்க. இப்போ ஜியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா வடிவியல். is a branch of mathematics that studies the sizes, shapes, position, angles and dimension of things. ஸோ அப்போ ஒரு வடிவம் அதனோட அளவு, அதனோட நிலை எங்கே இருக்குது, அதனோட ஆங்கிள் என்ன, அது 2 டைமென்ஷனில் இருக்குது, அதாவது பரிமாணம், இருபரிமாணமா முப்பரிமாணமா, அந்த மாதிரி டைமென்ஷன் இதை பற்றி பேசுறதுலாம் ஜியோமெட்ரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேப்னா நீங்கள் ஒரு ஷேப் சொல்லணும்னா உடனே ஒரு சர்க்கிள் நீங்கள் சொல்வீங்க. சர்க்கிள் நம்ம ஜென்ரலாக வரையும் போது இதுதான் நீங்கள் சர்க்கிள்னு வரைவீங்க. இது விட்டுருங்க, இது சர்க்கிள் நீங்கள் சொல்லுவீங்க. இதுவே கோஆர்டினேட் பிளேன்னா 2 டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு வரையும் பொழுது நான் ஒரு பர்டிகுலராக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சென்டர் ஆரிஜின் ஆகும், சென்டர் இதான் 0,0ன்ற ஆரிஜின் ஆகும், ரேடியஸ் 1 இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இது வந்து இந்த சர்க்கிள் வரைகிறது வந்து ஜியோமெட்ரி. இப்போ இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன்னா நீங்கள் எழுதும்போது x மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து சென்டர் ஏ கமா பி, ரேடியஸ் வந்து 6. இப்போ நம்ம சென்டர் ஆரிஜின் சொல்லியிருக்கோம். இப்போ சென்டர் 0,0 ரேடியஸ் 1னா இப்போ இங்கே ஜியோமெட்ரிக்கலாக நம்ம போட்டிருக்க இந்த சர்க்கிள் இதனோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான். இது எதை ரெப்ரசன்ட், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்ற இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிளை குறிக்குது. இதுலேருந்து நம்ம சொல்லலாம் சர்க்கிளோட சென்டர் 0,0 ரேடியஸ் 1. அப்போ அந்த டயக்ராம் ஒரு கோஆர்டினேட் பிளேனில் வரையும் பொழுது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி. ஸோ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பு அதோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இதனோட ஸ்டடி சேர்ந்த மாதிரி அதோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ இந்த இப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த ஷேப்புன்னு நம்ம சர்க்கிள்ன்றதை பற்றி நீங்கள் 10th வரைக்கும் எனக்கு சர்க்கிளை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் எப்படி வரைகிறது, அது தொடுகோடு எப்படி வரைகிறது, செங்குத்து கோடு நார்மல் எப்படி வரைகிறது, கார்டு நான் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நாம் என்ன அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோனிக் செக்ஷன்ஸ் ஆர் கோனிக் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த கோனிக்கல் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கோனிக்கல் செக்ஷன் ஆர் கோனிக் இஸ் எ கர்வ் obtained as the intersection of the surface of a cone with a plane. இப்போ கோன்னு நீங்கள் எடுக்கணும்னா கூம்புன்றது வந்து 2 டைமென்ஷனாக 3 டைமென்ஷனாக சொல்லுங்கள், அது முப்பரிமாணம் 3 டைமென்ஷனில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ்கிரீம் கோன் எடுத்திங்கன்னா அது ஹாலோ கோன், ஐஸ்கிரீம் அந்த ஸ்கூப் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு ஹாலோ கோனாக இருக்கும். அது கேரட் எடுத்திங்கன்னா சாலிட் கோன் உங்களுக்கு. ஓகேவா? அது நாம் வந்து எப்படிலாம் கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு கேரட்டை எடுத்து கரெக்டாக அந்த கேரட்டுக்கு பர்பண்டிகுலராக வெட்டிங்கன்னா என்ன ஷேப் கிடைக்கும், அது ஒரு கொஞ்சம் கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஓவல் ஷேப் கிடைக்கும். இல்லை 2 கோன் இருக்குது, மேலே ஒரு கோன் கீழே ஒரு கோன் இருக்குது. ஸோ இப்படி சொல்லும்போது இது இப்படி இருக்குது, ஒரே டைமில் 2 கோன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபுள் கோன் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த டபுள் கோனை இப்படி ஒரே டைமில் மேலேருந்து கீழே வெட்டும்போது இங்கே ஒரு கர்வ் கிடைக்கும், இங்கே ஒரு கர்வ் கிடைக்கும். அதுதான் ஹைப்பர்போலா. ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கோனோட கிராஸ் செக்ஷன் ஒரு பிளேனோட இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது 2 டைமென்ஷனாக இருக்கும். எப்பவுமே ஒரு 3 டைமென்ஷனோட ஒரு 2 டைமென்ஷன் வந்து ஒரு பிளேன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா கிடைக்கிறது 2 டைமென்ஷனாக இருக்கும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ 2 லைன் இருக்குது, 2 லைன் வந்து இன்டர்செக்ட், லைன்ன்றது வந்து 2 டைமென்ஷனில் இருக்குது ஒரு ஃபிகர் உங்களுக்கு. அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது இப்போ இது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இது ஒரு லைன் வரைகிறேன், இது ஒரு லைன் வரைகிறேன், இது 2 இன்டர்செக்ட் ஆகுறது பாயிண்ட்டு. அப்போ 2 டைமென்ஷனில் இருக்கிறது இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் 1 டைமென்ஷனாக கிடைக்கும். அப்போ 3 டைமென்ஷனில் இருக்கிறது இன்டர்செக்ட் பண்ணும்போது 2 டைமென்ஷனாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கோனோட ஒரு சர்ஃபேஸ் நம்ம இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு 3 விதமான கோனிக்ஸ் கிடைக்குது. அதுதான் கர்வ் 2 டைமென்ஷன் ஃபிகர் கிடைக்குது. அது என்னென்னா
பேரபோலா ஒன்று, எலிப்ஸ் ஒன்று, ஹைப்பர்போலா ஒன்று. ஸோ அப்போ இந்த இடத்துல சர்க்கிள் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். சர்க்கிள் வந்து இஸ் டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ். எலிப்ஸில் வந்து உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் ரெண்டு இருக்கும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கிடைக்கிறதா உங்களுக்கு சர்க்கிள். உங்களுக்கு இந்த பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா பற்றி நீங்கள் +1 +2 அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் படிச்சிருக்கீங்க. நீங்கள் அது பேசிக்கான விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகர் கோன் இருக்கு இல்லையா, அந்த கோனை ஒரு பிளேனால நம்ம இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் வந்து 2 டைமென்ஷனாக இருக்கும். அதை தான் நம்ம கானிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் கானிக்ஸ் இருக்குது. ஒன்று பேரபோலா, இன்னொன்று எலிப்ஸ், இன்னொன்று ஹைப்பர்போலா. இந்த சர்க்கிள்ன்றது வந்து எலிப்ஸ்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இந்த மூணுத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ வழக்கமாக இந்த கோன் எப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ரங்கராட்டினம் இந்த பீச்சுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு போல் நின்றுட்டு இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த குதிரை, அதுக்கப்புறம் யானை இருக்கிற மாதிரி இது இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியோடு இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. இது ஒரு ஃபிக்ஸட் லைன் இருக்குது, இது வந்து ஒரு மூவிங் லைன் இருக்கும். இது வந்து ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்கும். இது செங்குத்தாக இருக்கிற ஒரு கோடு இருக்கும், அதாவது ஒரு ஒரு கம்பை நட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோடு வந்து இங்கே இப்போ சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு யானையோ குதிரையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு இது ரொட்டேட் ஆகும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்படி இப்படி சுற்றும் போது கீழே சர்க்குலர் ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு கூம்பு அந்த கூடார மாதிரி உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதே போல் சின்ன வயசில் யாரெல்லாம் விளையாடிருக்கீங்கன்னு தெரியும். ஒரு குச்சி இருக்கும், இந்த குச்சியில் இந்த முனையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குரங்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்படி இப்படி சுற்றும் போது உங்களுக்கு வட்டமாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மொத்த ஷேப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கூம்பு உருவாகியிருக்கும், கோன் உருவாகியிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ அந்த கோனுன்றது நம்ம ஜியோமெட்ரிக்கலாக எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் ஃபிக்ஸட் லைன் இருக்குது. ஓகேவா. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பெர்பெண்டிகுலர் லைனை இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ இந்த லைன் என்ன பண்ணுறோம், இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கோன் கிடைக்குது. 2 கோன் கிடைக்கும். ஏன்னா மேலே ஒரு கோனும் கீழே ஒரு கோனும் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இது வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஃபிக்ஸட் லைனு. இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ இதை தான் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இந்த இது வந்து மூவ் ஆகாத மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கீழே உங்களுக்கு சர்க்குலர் ஷேப் கிடைக்கும். மேலே கிடைக்கும்போது இங்கே மேலே சுற்றும் போது ஒரு கோன் கிடைக்கும், கீழே ஒரு கோன் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு டபுள் கோன். ஸோ அப்போ கோனுன்றது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் உங்களுக்கு. இந்த கோனை வந்து இப்போ ஒரு பிளேனால இப்படி இன்டர்செக்ட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த ஃபிக்ஸட் லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். சர்க்கிள் வந்து எலிப்ஸ்குள்ளேயே அடங்குறதால நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இப்போ இதை வந்து இந்த பெர்பெண்டிகுலர் லைன்லேருந்து இப்போ ஸ்லைடியாக இப்படி சாய்வாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எலிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஹாலோ கோனாக வச்சுன்னா அது கர்வாக தான் கிடைக்கும். சாலிட் கோனாக இருந்தால் பிளேட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஹாலோ கோனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எலிப்ஸ் கிடைக்குது. ஸோ அடுத்தது பேரபோலா. இந்த கடைசியில் இருக்கிற மாதிரி இப்போ ஹாலோ கோன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சர்க்கிள் வந்து இந்த கோன் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப் இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் ஒரு கோன் செஞ்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த ஹாலோவாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி கிராஸை இன்டர்செக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இப்படி இன்டர்செக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேனால் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு காலியாக இருக்கும். அப்போ இது க்ளோஸ்டு கர்வாக இருக்காது. ஜஸ்ட் இந்த ஒரு கர்வ் மட்டும் எடுக்கிறோம், அது யூ ஷேப்பில் எடுக்கிறோம். ஸோ அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு பேரபோலா கிடைக்குது. இப்படி கிராஸை இன்டர்செக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எலிப்ஸ் கிடைக்குது. இதே போல் இங்கே ஒரு கோன் இருக்குது, மேலே ஒரு டபுள் கோன் இருக்குன்னா ஒன்றால் இப்படி இன்டர்செக்ட் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம், கீழே இருக்கிறது இங்கேயும் இன்டர்செக்ட் பண்ணும்போது 2 பேரலல் கர்வ்ஸ் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது ஹைப்பர்போலா. ஸோ அப்போ ஒரு கோனை வந்து ஒரு கூம்பை வந்து நம்ம ஒரு பிளேனால் இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு எலிப்ஸோ இல்லை பேரபோலாவோ, இப்படி 2 டபுள் கோனையும் நம்ம கட் பண்ணும்போது ஹைப்பர்போலா வந்து பேரலல் கர்வ்ஸ் 2 கர்வ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம கானிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கானிக்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ஜியோமெட்ரிக்கலாக சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கோனோட இன்டர்செக்ஷன் பார்ட்டு தான் நமக்கு வந்து இந்த 3 கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? இப்போ அல்ஜிப்ரிக்காக நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த ஜியோமெட்ரியாக அல்ஜிப்ரியாக சொல்லும்போது தான் நம்ம அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்கிறோம். அப்போ அல்ஜிப்ரிக்காக சொல்லும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். The locus of a point which moves such that it distance from a fixed point bears a constant ratio
to its distance from a fixed straight line is called a conic. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபோக்கஸ், இது ஃபிக்ஸட் லைன். ஓகே, ஸோ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சப்போஸ் இதை நான் எம்னு எடுக்கிறேங்க வச்சுக்கோங்களேன், எம்பி டிவைடட் பை பிஎஸ்ன்னு ஒரு ரேஷியோ வந்திருக்கும் பாருங்க. சப்போஸ் அதே போல் நான் இங்கே எடுக்கிறேன், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். அப்படி வரும்போது அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது, இந்த மூவ் ஆகும்போது கிடைக்கிறது தான் அந்த லோக்கஸ். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி மூவ் ஆகும்போது பேரபோலா கிடைக்கலாம். இல்லைன்னா அதே போல் சப்போஸ் இங்கே இப்படி எடுக்கிறோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் உள்ள ரேஷியோ இப்படியே மூவ் ஆகும்போது இந்த மாதிரி எலிப்ஸ் கிடைக்கலாம். இல்லைனா நம்ம பேராபோலான் ஹைப்பர்போலான்னு எடுக்கும்போது பேரலாக 2 பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு மூவ் ஆகும்போது, இங்கே ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது ஹைப்பர்போலா கிடைக்குது. இதுதான் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட், இது ஃபிக்ஸட் லைன், இதுவும் இருக்குது. திஸ் டிவைட் பை திஸ்ன்னு சொல்லும்போது கிடைக்கிறதா ரேஷியோ. அந்த ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மூவ் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ 3 விதமான ரேஷியோஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபிக்ஸட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ஃபிக்ஸட் லைனுக்கு என்ன பேருனா டைரக்ட்ரிஸ்ன்னு பேர். இந்த ரேஷியோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, எம்பி டிவைட் பை பிஎஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரேஷியோக்கு பேர் தான் எசென்ட்ரிசிட்டி இ. ஓகே, ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டி இ வந்து லெஸ் தேன் 1 இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஷேப் எலிப்ஸாக இருக்கும். ஈக்குவல் டு 1 இருந்தால் அந்த கிடைக்கிற கானிக் வந்து பேரபோலாவாக இருக்கும். கிரேட்டர் தென் 1 இருந்தால் அந்த கிடைக்கிற கானிக் வந்து நமக்கு ஹைப்பர்போலாவாக இருக்கும். ஸோ அடுத்து நமக்கு என்ன வேணும்னா டான்ஜென்ட் நார்மல் வேணும். இந்த டான்ஜென்ட் நார்மல் பற்றி சர்க்கிள் வச்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிலையோ இல்லை ஜாமெட்ரிலையோ நீங்கள் படிச்சிருக்கீங்க சின்ன கிளாஸில் 10th +1 +2 படிச்சிருக்கீங்க. இப்போ டான்ஜென்ட்னா என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பிளேன் கர்வ்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பிளேன் கர்வ்ன்றது எதை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒன்று எலிப்ஸாக இருக்கலாம், இல்லைனா பேரபோலாவாக இருக்கலாம். இப்போ ஹைப்பர்போலானா இந்த மாதிரி 2 பேர் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கிறது, ஹைப்பர்போலாவா இருக்கலாம். அப்போ ஒரு tangent to a plane curve is a straight line touching the curve at exactly one point. இப்போ பாருங்க, இங்கே பேரபோலா வரைஞ்சிருக்கு, இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகுற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அதுதான் டான்ஜென்ட். ஸோ இந்த டச் ஆகிற பாயிண்ட்ல இருந்தால் அந்த இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நார்மல். ஸோ இது டான்ஜென்ட், இது டான்ஜென்ட் லைன், இது வந்து நார்மல் லைன். So tangent is nothing but a straight line which touches the curve at only one point. அந்த point of contactல இருந்து அந்த லைனுக்கு ஒரு perpendicular draw பண்ணா அதுதான் நார்மல். ஸோ அதே போல் எலிப்ஸ், அப்போ இங்கே வந்து நம்ம நிறைய tangent வரையலாம். ஸோ ஒரு பாயிண்ட்லேயும் நிறைய பாயிண்ட் இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகுற மாதிரி, இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய tangent நம்ம வரைஞ்சிட்டே இருக்க முடியும் எல்லா கர்வுக்கும். ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் அது நார்மலாக இருக்கும். ஸோ அதே போல் இங்கே எலிப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், எலிப்ஸுக்கு நான் ஒரு டான்ஜென்ட் மட்டும் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுனா இதுதான் நார்மல். ஸோ அதே போல் ஹைப்பர்போலாக்கு இங்கே வரைஞ்சிருக்கேன். வழக்கமாக இங்கே இந்த டான்ஜென்ட் இங்கே வரைகிறோன்னா இதில் போய் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் இங்கே உங்களுக்கு சும்மா வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் டான்ஜென்ட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் பெர்பெண்டிகுலராக வரைஞ்சோன்னா அது நார்மல். ஸோ இது பேசிக்காக டான்ஜென்ட் நார்மல் வச்சுக்கோங்க. இப்போ தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிற சிலபஸ்க்கான பேசிக்கான விஷயங்கள். இப்போ தான் நம்ம சிலபஸ்குள்ளேயே நம்ம போக போகிறோம், கார்ட் ஆஃப் கான்டாக்ட் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் நம்ம யூனிட் 1ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கார்ட் ஆஃப் கான்டாக்ட், போலார் அண்ட் போல், கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் அண்ட் கான்ஜுகேட் லைன். அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்ட் ஆஃப் கான்டாக்ட், அதிலிருந்து தான் போலார் போல் வரும். ஸோ அந்த போலார் போல்ல இருந்து தான் கான்ஜுகேட் பாயிண்ட் அண்ட் கான்ஜுகேட் லைன் வரும். ஸோ ஒன்று புரிஞ்சிச்சுன்னா அதை தொட்டு தான் இந்த ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ கார்ட் ஆஃப் கான்டாக்ட், கார்டுனா என்ன நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிள் பற்றி நல்லாவே தெரியும். இப்போ ஒரு சர்க்கிள் எப்போ கிடைக்கும்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், ஒரு மூவிங் பாயிண்ட், இதுக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு இந்த சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இது ரேடியஸ். சப்போஸ் இது வந்து டயாமீட்டர். ஓகே, இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணு இந்த இடத்துல வரும். இப்போ ஒரு லைன் வந்து இந்த கர்வ் வந்து 2 பாயிண்ட்ல இப்படி இன்டர்செக்ட் கட் பண்ணிட்டு போச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்டுன்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம், கார்டு சொல்கிறோம்.
இந்த கார்டே வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அந்த கார்டை தான் நம்ம டயாமீட்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ டயாமீட்டரும் வந்து ஒன் ஆஃப் த கார்டு தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை 2 புள்ளியில் வெட்டிக்கிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து இந்த கார்டே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கார்டே நான் அப்படியே நகர்த்துறேன். நான் இப்போ இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இப்படி நகர்த்துறேன். இப்படி வருமா? இப்படி வருமா? ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் டச் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா இந்த கார்டு என்னவா மாறும்னா டேஞ்சண்ட்டாக மாறும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணால் அதுதான் உங்களுக்கு நார்மல். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சர்க்கிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே போல் தான் நமக்கு என்ன வரும், எலிப்ஸுக்கு வரும், அப்புறம் பேரபோலாவுக்கு வரும், ஹைப்பர்போலாவுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம சர்க்கிளை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். இது பேசிக்காக இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பேரபோலாவோ எலிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான டெஃபினேஷன் கார்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ கார்டுன்றது என்னது, ஒரு லைனு, அது வந்து அந்த கிவன் கர்வ் வந்து 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டு போகும், அவ்வளோதான். ஸோ அப்போ டெஃபினேஷன் பாருங்க. த கார்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் கார்ட் passing through the end points of tangent drawn from a point x1 y1 to a conic. இப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு நம்ம வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரைவீங்கன்னா இந்த 10th நீங்கள் ஒரு 10 மார்க் கொஸ்டின் இது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட், இங்கே ஒரு டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட் நீங்கள் வரைவீங்க. கரெக்டாக? இந்த வெளியே இருக்கிற பாயிண்ட் பி, இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிள் இங்கே ஒரு இடத்துல காண்டாக்ட் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல காண்டாக்ட் பண்ணுது. அந்த 2 புள்ளியை இணைச்சா கிடைக்கிறது தான் கார்ட் ஆஃப் கான்டாக்ட். இது என்னது? கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த விஷயத்தை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிப்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம், சாரி பேரபோலாவுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ let the points of contact at the tangent drawn from P to a conic. அப்போ Pன்ற பாயிண்ட் வந்து ஒரு கானிக்கு வெளியே இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து நான் டேஞ்சன்ட் வரைகிறேன். டேஞ்சன்ட்னா இந்த Pன்ற புள்ளியிலேருந்து வரைகிற ஒரு கோடு வந்து அந்த கானிக்கை ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ இங்கே ஒரு கானிக் வரைய முடியும், இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும், இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். இங்கே ஏன்ற புள்ளியில் இதை டச் பண்ணுது, இங்கே பீன்ற புள்ளியில் டச் பண்ணுது. இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணால் கிடைக்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதுதான் கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ இது வந்து பேரபோலாவுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே போல் எலிப்ஸுக்கு ஒன்று தான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று தான் வரைய முடியுமானா, இப்போ வேறு ஒரு புள்ளி, இப்போ சப்போஸ் நான் இங்கிருந்து வரையணும்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த பி டேஷ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பி டேஷ்லேருந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டில் இப்படி டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அதே போல் இங்கே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன். ஸோ அப்போ இந்த பி டேஷ்ன்ற பாயிண்ட்டை பொறுத்து கார்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா இப்படி வருதுன்னு அர்த்தம். இதுதான் கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ அதே போல் எலிப்ஸுக்கு இங்கே வரைஞ்சிருக்கேன். பீன்ற புள்ளி வெளியே இருக்குது, அதிலிருந்து வரைகிற 2 டேஞ்சன்ட் எங்கே டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ஜாயின் பண்ணால் கிடைக்கிற அந்த கார்டு. ஏன்னா இந்த கார்டுனா என்ன அர்த்தம், அந்த கர்வை 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது, இல்லை 2 பாயிண்ட்ல டச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அதே போல் ஹைப்பர்போலாவுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். எப்பவுமே இந்த ஹைப்பர்போலால 2 கர்வ் பேரலாக இருக்கிறதுனால இந்த டேஞ்சன்ட் இங்கேயும் டச் பண்ணும், இங்கேயும் டச் பண்ணும். ஸோ அதே போல் இங்கேயும் டச் பண்ணும். ஸோ இந்த 2 புள்ளியும் நான் ஜாயின் பண்ணுறது, இந்த பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து இங்கே ஒரு டேஞ்சன்ட், இங்கே ஒரு டேஞ்சன்ட். ஸோ அந்த கான்டாக்டில் ட்ரா பண்ணனா இதுதான் கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அதே போல் இன்னொரு பேரும் கிடச்சிருக்கும், இது கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அந்த கார்ட் ஆஃப் கான்டாக்டில் அந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் மேலே இருக்கணும்னு அர்த்தம். அந்த கானிக்கை டச் பண்ணிகிட்டு இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்டா? ஸோ இதுதான் கார்ட் ஆஃப் கான்டாக்டுக்கான டெஃபினேஷன். ஸோ அப்போ கார்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஏ கார்டுனா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் drawn from a point. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சன்ட் இங்கே ட்ரா பண்ணுற பற்றி அதான் எண்ட் பாயிண்ட். இந்த கார்டோட எண்ட் பாயிண்ட்லேருந்து தான் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருப்போம், அது இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லைனுக்கு தான் என்ன பேர்னா கார்ட் ஆஃப் கான்டாக்ட்னு பேர். இப்போ கார்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது இஸ் நத்திங் பட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ அடுத்து என்ன டெஃபினேஷன் பார்க்க போகிறோம்னா போலாரும் போலும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ த போலார் முதல்ல டெஃபினேஷன் பார்த்துலாம். த போலார் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெகார்ட் டு எ கார்னிக் is the locus of the point of intersection of tangents at the extremities of chords through that point. ஓகே, முதல்ல இது பார்க்கலாம். இப்போது ஒரு பேரபோலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேரபோலா இருக்குன்னா இதுக்கு நாம் ஒரு பேரபோலா வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ பீன்ற ஒரு பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த பீன்ற ஒரு பாயிண்ட்ல இப்போ நான் ஒரு கார்டு வரையணும். கார்டுனா என்ன அர்த்தம், அந்த கர்வை 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகணும்.
இப்போ Pயிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைகிறேன். Pயிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். Pயிலிருந்து பாருங்கள் ஒரு கார்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்டோட எண்ட் பாயிண்ட்னா இதுதான். ஸோ இங்கேருந்து நான் டேஞ்சன்ட் வரைய போகிறேன். டேஞ்சன்ட்னா இந்த பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கவா, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், பின்ற பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் இங்கே வெளியே வந்து ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ டேஞ்சன்ட் ஒரு பாயிண்ட்டில் டச் பண்ணணும். நான் வரையும்போது நிறைய பாயிண்ட்டில் டச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணுறது. இது ஏன்ற பாயிண்ட்டில் டச் ஆகிட்டு இருக்கு, இது பீன்ற பாயிண்ட்டில் டச் ஆகிருக்குது. இது இன்டர்செக்ட் ஆகுறது இந்த இடத்துல. இதை நான் Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதே போல் இந்த P வழியே இந்த ஒரு கார்டு தான் வரைய முடியுமா, நான் இப்படி கூட ஒரு கார்டு வரையலாம். ஆனால் ரெண்டு பாயிண்ட்டில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா. சப்போஸ் இப்படி ஒரு கார்டு வரைகிறேன். ஸோ அதே போல் இந்த பாயிண்ட்டில் நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், இந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறது Q'. ஸோ இந்த மாதிரி இந்த த்ரூ பாயிண்ட் வழி இந்த P வழியாக நான் நிறைய கார்டு ட்ரா பண்ண முடியும். கார்டுனா ரெண்டு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகணும். இந்த மாதிரி நான் நிறைய கார்டு ட்ரா பண்ணலாம். ஒரு கார்டுனா ரெண்டு எண்டு இருக்கும், அந்த ரெண்டு எண்டில் அகெயின் ஒரு டேஞ்சன்ட் நம்ம வரைய முடியும். ஸோ அந்த டேஞ்சன்ட்டில் இன்டர்செக்ட் ஆகும் பாருங்கள். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் இதை ட்ரேஸ் பண்ணுறதா லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். லோக்கஸ்னால் அந்த பாத்து, அது எந்த வழியில் அது போகுதுன்னு ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ அந்த லோக்கஸை ட்ரேஸ் பண்ண நமக்கு கிடைக்கிறது தான் என்னென்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் என்னென்னு பேருனா போலார். அப்போ எதை பொறுத்து இந்த போலார் கிடைக்குது, இந்த Pன்ற பாயிண்ட்டை பொறுத்து இந்த போலார் கிடைக்குது. அப்போ இந்த Pன்ற பாயிண்ட்டுக்கு தான் என்ன பேருனா போல்னு. ஸோ இந்த Pன்ற பாயிண்ட்டு இன்சைட் த கானிக்கும் இருக்கலாம், சில டைம் இப்படி வெளியே கூட இருக்கலாம். P இருக்குது, அப்போ Pயிலிருந்து ஒரு கார்டு வரையணும்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது கர்வை. நான் இங்கே எல்லாமே பேரபோலா தான் வரைஞ்சிருக்கேன். இது AB. ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். இது சாரி, ஒரு பாயிண்ட்டில் டச் ஆகிற மாதிரி வரையணும், ஒரு டேஞ்சன்ட். அதே போல் Bயிலிருந்து ஒரு டேஞ்சன்ட். நான் ரஃபாக வரைகிறதுனால இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறது பாயிண்ட் இங்கே Q. ஸோ அப்போ அதே போல் இந்த மாதிரி நம்ம நிறைய டேஞ்சன்ட், நம்ம நிறைய கார்டு வரைய முடியும். ஒவ்வொரு கார்டில் இருந்தும் ரெண்டு டேஞ்சன்ட் வரைய முடியும். அது இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து போட்டு இதை ட்ரேஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் இது போலார். ஸோ அப்போ இங்கே போல் வந்து வெளியே இருக்குது, இதுதான் போல். ஸோ போலுன்றது பாயிண்ட்டு, போலார் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ டெஃபினேஷன் பார்த்துலாம். ஸோ அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் என்னென்னு பேருனா போல் ஆஃப் த லோக்கஸ். லோக்கஸ்ன்றது நத்திங் பட் அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ இங்கே என்ன, இப்போ Pன்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் AB, எண்ட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு. அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும், அந்த டேஞ்சன்ட் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் Q. அதே போல் P மூலமாக இன்னொரு டேஞ்சன்ட்டும் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். சாரி, இந்த P வழியாக பாஸ் ஆகிற மாதிரி இன்னொரு கார்டை ட்ரா பண்ணியிருக்கோம். இது A', B' சொல்கிறோம். ஸோ A'-லேருந்து ஒரு கார்டு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும், B'-லேருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும். இது இன்டர்செக்ட் ஆகுறது Q'. இந்த மாதிரி நிறைய வரையலாம் இல்லையா. இந்த Q'-னா இந்த பாத்து, அந்த பாத்து லோக்கஸ்னால் பாத்து, அதை ட்ரேஸ் பண்ணால் கிடைக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், போலார்னு சொல்கிறோம். இது அபவுட் த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் கிடைக்குது. ஸோ இதுதான் போல். ஸோ இந்த போல் இன்சைட் த கானிக்கும் இருக்கலாம், இல்லை மாதிரி அவுட் சைட் த கானிக்கும் இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே கார்டு வரும்போது உங்களுக்கு இப்படி வரும் கார்டு. ஏபின்றது கார்டு, நீங்கள் டேஞ்சன்ட் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன். திருப்பி இங்கே சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கேன். லெட்ஸ் P be any point inside or outside the conic. Draw any chord AB and A' B' passing through P. P வழியாக நான் ரெண்டு கார்டு மட்டும் வரைகிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கேன். இஃப் த டேஞ்சன்ட் டு த கானிக் அட் A and B, ஏபியில் இருக்கிற டேஞ்சன்ட் வந்து Qன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. அதே போல் டேஞ்சன்ட் டு த கானிக் அட் A' B' வந்து Q' மீட் பண்ணுது. அந்த லைன் Q' ஜாயின் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு என்னது போலார். இது எப்போ எங்கே கிடைக்குதுன்னா வித் P as its போல். ஸோ டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா போலார் போல் கேட்டாங்கன்னா நீங்கள் போல் கேட்டாங்கன்னா ரெண்டுமே எழுதணும். ஸோ போலார் போல் அதுக்கான டெஃபினேஷன் இது. இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரபோலா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் அண்ட் கான்ஜுகேட் லைன். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இப்போ Pன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த போல், இந்த Pயோட போல் தான் இங்கே இருக்கிறது போலார். அப்போது இப்போ இஃப் த போலார் ஆஃப் P with respect to a conic, the polar of P, polar is straight line, polar இருக்கனால about ஒரு பாயிண்ட் இருக்கணும், அந்த பாயிண்ட் தான் போல். இந்த போல் வந்து inside the conic இருக்கலாம், இல்லை outside the conic இருக்கலாம். So if the polar of P with respect to a conic passes through Q, Qன்ற ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த Qன்ற இப்போ சப்போஸ் Qன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனோட polar of Q வந்து will passes through P. Such points are called conjugate point.
ஓகே. ஸோ இப்போ பீன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதனோட போலார் இருக்கு இல்லையா, இது ஒரு லைனில் போகுது. ஸோ இந்த லைனில் இருக்கிறத பாயிண்ட் கியூன்னு சொல்கிறோம்ல, இதே போல் இந்த கியூன்ற பாயிண்ட் வச்சு நம்ம டேஞ்சன்ட் இதே போல் கார்டு வரைஞ்சி டேஞ்சன்ட் வரைஞ்சோன்னா அதனோட போலார் என்ன பண்ணால் பி வழியாக பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேருனா கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ்னு பேர். அதே போல் இப்போ போல் ஆஃப் எ லைன், ஒரு போல் இருக்குன்னா இந்த போலை வச்சு தான் நமக்கு போலார் கிடைக்குது. இந்த லைனை நம்ம L1 சொல்லிக்கிறோம். ஓகே. If the pole of the line L1 with respect to a conic lies on the another line L2, இன்னொரு லைன் மேலே இருக்குது, அது L2ன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் போல் ஆஃப் த செகண்ட் லைன், ஒரு லைன் இருக்குன்னா இதுக்கு ஒரு போல் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லைன் வந்து will lie on the first line. அந்த மாதிரி இருக்க லைனுக்கு என்னென்னு பேருனா கான்ஜுகேட் லைன்ஸ்னு பேர். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ டெஃபினேஷனாக அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, if two points are such that the polar of one passes through the other, the points are called conjugate points. Points தான் இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ்னால் ரெண்டு போல் இருக்குது. ஒரு போல் இருந்தால் அதனோட போலார் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டோட போலார் வந்து இன்னொரு பாயிண்டோட போலாரில் பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். அதே போல் ரெண்டு லைன் இருக்குது, லைன்னா போலார் இருக்குது. such that the pole of each line lie on the other. ஸோ L1ன்ற லைனோட போலார் வந்து போல் வந்து இன்னொரு லைனில் பாஸ் ஆகுது, இதனோட போலார் வந்து இன்னொரு லைனில் பாஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற அந்த டூ லைன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேசிக்கான டெஃபினேஷன் வந்து கார்ட் ஆஃப் கான்டாக்டோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறது. ஸோ டெஃபினேஷன் முதல்ல படித்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கார்ட் ஆஃப் கான்டாக்ட் படிச்சிருக்கோம். ஸோ கார்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்து தான் போலாரும் போல் கிடைக்குது. அந்த போலார் போல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, கான்ஜுகேட் பாயிண்ட்ஸும் கான்ஜுகேட் லைன்ஸும் கிடைக்குது. ஸோ இது பேசிக்காக இருக்கட்டும். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.